காரியாண்டில் இருக்கேன் இப்போ. காரியாண்டி 4 மாடி படிக்கட்டு ஏறி இறங்கினாலே மூச்சு வாங்குது இப்ப இருக்க 90s 2K கிட்ஸுக்கெல்லாம். ஆனா 90 வயசுலயும் பனைமரம் ஏறி இந்த வயசுலயும் உழைச்சு சாப்பிடுறாரு துரைப்பாண்டி தாத்தா. அவர் யாரு, எந்த ஊரு அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் முனைச்சிப்பட்டி பக்கத்துல இருக்க காரியாண்டி அப்படிங்கிற ஒரு குட் கிராமத்தை சேர்ந்தவர் தான் துரைப்பாண்டி தாத்தா. இவருக்கு வயசு 90 ஆச்சு. இவரோட மனைவி பேரு வேலம்மாள் பாட்டி. தன்னோட 12 வயசுல பனைமரம் ஏற கத்துக்கிட்டவரு அதையே முழு நேர தொழிலாவும் எடுத்துக்கிட்டாரு. குடும்பத்தோட மும்பைல குடியேறின துரைப்பாண்டி தாத்தா அங்கேயும் பனைமரம் ஏற வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா குழந்தைகளோட திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் மறுபடியும் சொந்த ஊரான காரியாண்டில குடியேறி இருக்காரு. 90 வயசான துரைப்பாண்டி தாத்தாவை அவரோட மகன் சரியா கவனிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால தன்னோட ஆசை மனைவி வேலம்மாள பட்னி போட மனசு இல்லாத தாத்தா மறுபடியும் பனை ஏற தொழில இறங்கி இருக்காரு. உழைப்புக்கு வயசு ஒரு தடையே இல்ல அப்படிங்கறத நல்லபடியா உணர்ந்த தாத்தா இப்ப வரைக்கும் யார்கிட்டையும் கையேந்தாம இந்த வயசுலயும் பனைமரம் ஏறி பதநீர் எடுத்தும் நுங்குகளை வெட்டியும் அவரோட பொருளாதார தேவைகளை பூர்த்தி செஞ்சிட்டு இருக்காரு. தினமும் காலையில அவர் வேலைக்கு புறப்படுறாருங்க. அவரோட சைக்கிள் எடுத்துக்கிட்டு நுங்கு வெற்ற அரிவாளையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. சின்ன வயசா இருக்கும் போது ஒரு நாளைக்கு 30க்கும் மேற்பட்ட மரங்களை ஏறுவாராம். ஆனா இப்போ அவரோட உடம்பு ஒத்துழைக்காம இருக்கிறதால 10க்கும் கம்மியான மரங்கள்ல தான் ஏறதாகவும் சொல்லப்படுது. அதுல வர சொற்ப வருமானத்தை வச்சு 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்து வராங்க. அந்த வீடியோல பாக்கும் போதே தெரியுங்க, ஒரு கோமணம் ஒண்ணு கட்டிக்கிட்டு அவரோட சைக்கிள் எடுத்துக்கிட்டு தோல் சுருங்கி கூன் விழுந்து பல்லு விழுந்த இந்த காலத்திலயும் உழைச்சு சாப்பிடுறாரு. அவரோட தெம்பு உடம்புல கிடையாது, மனசுல தாங்க இருக்கு. இத பத்தி தாத்தா என்ன சொல்றாருன்னா, 12 வயசுல நான் பனைமரம் ஏறதுக்கு கத்துக்கிட்டேன். என்னோட தாத்தா தான் எனக்கு அதை சொல்லி கொடுத்தாரு. மும்பைல 10 வருஷங்களா நான் மரம் ஏறினேன். என்னோட மகன் குடிக்கு அடிமையாயிட்டான். வீட்டுல ரொம்பவே கஷ்டம். அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தொழில்களை செஞ்சு என்னோட பொழப்ப ஓட்டுறேன். எனக்கு முதியோர் ஓய்வு திட்டம் கிடைக்குது. என் பொண்டாட்டிக்கும் ஓய்வு திட்டம் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு எங்களோட மீதி காலத்தை நாங்க நல்லபடியா ஓட்டிக்குவோம்னு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாத்தா சூப்பரா ஹிந்தி கூட பேசுறாருங்க. போல்ட் இஸ் கோல்டு கிடையாதுங்க, இவரு டைமண்ட். வயசு பிள்ளைங்களும் வயசு பசங்களும் அப்படியே தள்ளி நில்லுங்கப்பா. இவருக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இவரோட இந்த செயலை பத்தியும் இந்த வயசுலயும் ஓயாம உழைக்கிற இவரோட உழைப்ப பத்தியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கலையான என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம பிஹேவியர் சேனலையும் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.